அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கேது திசையில் குரு புத்தி. பொதுவாக ஒருவருக்கு பலன் நடைபெறும் பொழுது அவருக்கு என்ன பலன் நடக்குது, நல்ல பலன் நடக்குதா, கெட்ட பலன் நடக்குதா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதே போல பார்த்தீங்கன்னா இறந்த காலம் எப்படி இருந்தது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% அவருடைய தசாபுத்தி தான் சொல்லும். தசாபுத்தி தான் ஒருவருடைய உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் 80% பலன் சொல்லக்கூடியது தசாபுத்தி மட்டும்தான். அப்ப தசாபுத்தி அனுசரித்து தான் அவருடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் அதிக அளவு நடைபெறும் கோச்சாரத்தை விட. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு லாபாதிபதி தசை நடக்குது அல்லது அஷ்டமாதிபதி தசை நடக்குது, அதாவது பாத்தீங்கன்னா அவயோக தசை நடக்குது, யோக தசை நடக்குது. யோக தசை நடக்குது அப்படின்னா கூட அதுல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு மறைவு ஸ்தான புத்தி வரும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல பலன் நடக்காது. அந்த தசை முழுவதும் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா யோக தசை நடந்தாலும் லக்னத்துக்கு புத்திநாதன் ஒரு தசையில 9 புத்தி இருக்கு, 9 கிரகத்துக்கும் புத்தி இருக்கு. அப்ப அந்த புத்தியை அனுசரிச்சு பலன்கள் மாறுபடும். யோக தசை எனக்கு இத்தனை வருஷம் யோக தசை இருக்கு, இத்தனை வருஷமும் எனக்கு யோக பலன் தான் சொல்ல முடியாது. அதுல புத்திநாதன் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காரோ அதை அனுசரிச்சு பலன் மாறுபடும். இப்ப யோக திசையில உங்களுக்கு 6, 8, 12 பகை நீச்சமாய் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதே போல ஒரு அவயோக திசை நடக்குது அப்படின்னா கூட அதுல லக்னத்துக்கு புத்திநாதன் வலிமையா, அதாவது பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திலேயோ அல்லது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கும் பொழுது அது நல்ல பலன்களை செய்யும் அவயோக திசையிலையும். அப்ப ஒரு திசை எடுத்துக்கிட்டா அது முழுமையாக யோகத்தையோ முழுமையாக கெடுது பலனையோ செய்யக்கூடிய யோகம் இல்ல, அதனுடைய தசா புத்தி அதுல நடக்கக்கூடிய 9 புத்தி அனுசரிச்சு நல்ல பலனும் தீய பலனும் மாறி மாறி நடைபெறும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா கேது திசையில முதல் புத்தி, கேது திசையில் கேது புத்தி, கேது திசையில் சுக்கிர புத்தி, கேது திசையில் சூரிய புத்தி, கேது திசையில் சந்திர புத்தி, கேது திசையில் செவ்வாய் புத்தி, கேது திசையில் ராகு புத்தி, கேது திசையில் குரு புத்தி. 7வது புத்தியாக குரு புத்தி வரும். குரு புத்தி எத்தனை நாள் இருக்கும்? 11 மாசம் 6 நாள் நடைபெறும் இந்த கேது மகா திசையில குரு புத்தி. இந்த 11 மாசம் 6 நாளும் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த 11 மாசம் 6 நாளும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேது மகா திசை பொதுவா 7 வருஷம் நடைபெறும். இந்த 7 வருஷத்துல பெரும்பாலும் நன்மை பலன்கள் குடும்ப வாழ்க்கையில நடக்காது. அதாவது பாத்தீங்கன்னா ஆன்மீக துறையில இருக்காங்க, ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் கேது மகா திசை. ஏன்னா கேதுவே ஆன்மீக கிரகம் தான். கேது பாத்தீங்கன்னா ஆன்மீகம்னாலும் அதாவது தன்னை விரிவுபடுத்தாது, சுருக்கி கொள்ளும். சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சித்தர்கள்லாம் எப்பவுமே தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆன்மீகவாதியா இருந்தாலும் தன்னை வெளிக்காட்டாத ஆன்மீகவாதி தான் கேது பகவான். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான்கிறது சித்தர்களை சொல்லக்கூடிய கிரகம். ஒருவருக்கு மறுபிறப்பு ஏற்படுமா, முக்தியை சொல்லக்கூடிய கிரகம் கேது. கேது தான் பாத்தீங்கன்னா 9 கிரகத்துல கேது தான் மறுபிறப்பை பத்தி, அதாவது முக்தி இருக்கா இல்லையா, முக்திக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது பகவான் தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்தியை நோக்கி இந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் வெறுத்து முக்திக்கு இனிமேல் இந்த உலகத்திலேயே பிறக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் போகணும்னா அதுக்கான வேலைகளை என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்யறது கேது பகவான் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா பொதுவா லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தா நன்மை செய்யும். குரு பகவானுடைய சேர்க்கை பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை நடக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கேது மகா திசையில் நன்மை ஏற்படுவதில்லை. யாருக்கு நன்மை ஏற்படும்? ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு, மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தமான வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில கல்வியில பாதிப்பு, அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பாதிப்பு, அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வேலைகளை, தொழில் நஷ்டம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு அவரு மீண்டும் இந்த வாழ்க்கையை விருத்து மறுபிறப்பு இல்லாத நிலையை நோக்கி போகணுங்கிறதுக்கான மனசை எப்படி பக்குவப்படுத்தணுமோ அதை செய்யக்கூடிய கிரகம் கேது பகவான். அந்த வேலைகளை வலுவாக செய்வார், அதுல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேது மகா திசையில குரு புத்தி, குரு பகவானுடைய புத்திங்கிறது ஒரு நல்ல புத்தி தான். ஏன்னா குருவுடைய காரகத்துவமே பாத்தீங்கன்னா பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் மனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். அப்ப அந்த வரிசையில 11 மாசம் 6 நாளும் வரக்கூடிய இந்த குரு புத்தி நல்ல பலனை தரும்.
எப்படி நல்ல பலனை தரும்? லக்னத்திற்கு கேந்திரம் 1 4 7 10லயோ, லக்னத்துக்கு 1 5 9லயே குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த கேது மகாதிசையில நல்ல பலன்கள் ஏற்படும். நல்ல பலன்கள்லாம் என்ன ஏற்படும்? பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து, வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அதே போல பொருள் சேர்க்கை. ஏன்னா குரு புத்திரகாரகன், பொருள்காரகன். அப்ப பொருள் சேர்க்கை, குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல இந்த 11 மாசம் 6 நாளும் மிக அற்புதமான பலன்களை தரும். அப்ப இந்த குரு பகவானுடைய புத்திங்கிறது மிக நல்ல பலன்களை தரும். 2வது கேதுவும் ஆன்மீக கிரகம், குருவும் ஆன்மீக கிரகம். அப்ப ஆன்மீக முன்னேற்றம், பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு, தீர்க்க தரிசனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதியெல்லாம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சேத்திர தரிசனம், கோயில் குளம்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய சேத்திர தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஆன்மீக நல்ல பலன்களும் வலுவாக சிறப்பாக ஏற்படும். அரசியல்ல பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த கேது திசையில குரு பகவானுடைய புத்திங்கிறது. ஆனா இந்த புத்திநாதன் குரு பகவான் லக்னத்துக்கு 6 8 12ல மறைஞ்சு பகை நீச்சமாகி இருக்கும் பொழுது பெருசா நன்மை ஏற்படுத்தாது, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தும். யாராவது பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் ஏமாற்றப்படுதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சம்பந்தமான நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு, அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். அதோட கூட பார்த்தீங்கன்னா குரு பகவான்கிறது நம்மளுடைய கௌரவ அந்தஸ்து. அப்போ அந்த கௌரவ அந்தஸ்துக்கும் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயலையும் இந்த கேது மகாதிசையில குரு புத்தி காலங்களில் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பலன்களையும் ஏற்படுத்தும். ஆக இந்த 11 மாதம் 6 நாள் குரு புத்தியும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, வழிபாடு முக்கியம். அதாவது கேது மகாதசைக்காக நீங்கள் திங்கக்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். குரு புத்தி 11 மாதம் 6 நாளும் வியாழக்கிழமையில குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்கிறது, வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு, குருமார்களுடைய வழிபாடு செய்கிறது. அதே போல ஆலங்குடி இந்த 11 மாதம் 6 நாளில் ஒரு தடவை ஆலங்குடி போய் வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பேர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்யறதெல்லாம் இந்த கேது மகாதிசையில குரு புத்தியில நல்ல பலன்களை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.